ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் பிளானே பண்ணல. ஒரு அன்பிளான்டு வீடியோ தான். ஸோ திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இன்னைக்கு கிளம்ப போகிறோம். அதனால இன்னைக்கு ஈவினிங் தான் கிளம்ப போகிறோம். ஈவினிங் இல்லை, நைட்டு கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ தான் பேக் பண்ணுறேன். ஒரு 2 hours முன்னாடி. சரி, அப்போ தான் தோணுச்சு டக்குன்னு ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னென்ன திங்ஸ், அதாவது மேக்கப், ஸ்கின் கேர், டாய்லெட்ரி கிட், இதுதான் வந்து நான் எப்போவே மெயினாக பார்த்து எடுத்து வைக்கிறது. ஸோ அது 3ல் வந்து நான் என்னென்ன எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத வந்து இன்றைக்கி உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து அப்படியே சின்னதாக உங்களுக்கு தெரியல, நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோலேயே தெரிஞ்சு போயிடும். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறத கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் Instagram ஐடி இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையாக சொல்லணும்னா நான் இப்போலாம் இந்த மாதிரி பேக்கிங் வீடியோ எதுவுமே எடுக்கிறதில்ல. நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம், பட் எதுவுமே எடுக்கிறதில்ல. பேக்கிங் அங்கே போயிட்டு ஏதாவது 1-2 வீடியோ ரீல் ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணுறேனே தவிர பெருசாக இந்த மாதிரி எடுக்கிறதே இல்லை. அதுக்கு பெரிய காரணம் என்னென்னா, ஜான்வரியில் இப்படி தான் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ட்ரிப்பு சக்ஸஸ் ஆகட்டும், அதை அப்லோட் பண்ணிக்கலாம்னு வச்சுட்ருக்கேன். இப்படி தான் ரொம்ப ஆசையாக ஒரு ட்ரிப்புக்காக அவ்வளோ எல்லாம் ரெடி பண்ணி கடைசியில் அது எப்படி கேன்சல் ஆச்சு, அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தா, அந்த வீடியோ பார்த்தாலே அவ்வளோ டென்ஷன் ஆகும் எனக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி பேக்கிங் வீடியோ நான் எடுக்கிறதே கிடையாது. பட் ஸ்டில் இன்னைக்கு எடுக்கிறேன், ஏன்னா இன்னும் 2 மணி நேரத்தில் நம்ம கிளம்பிடுவோம். இது வந்து ட்ரிப்பு மாதிரிலாம் இல்லை, சின்ன ஒரு மீட்டப்புக்காக தான் போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஆர்கனைசர், அதாவது நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்ல, கேரி பண்ணிட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி பேக்ஸ் மட்டுமே நான் நிறைய வச்சுருப்பேன். ஸோ அதில் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போனால் போதும். நான் இந்த கிளச்சை எடுத்துகிட்டு போகிறேன். லாஸ்ட் டைம் வந்து ஒரு பார்ட்டி வேருக்கு இந்த கிளச்சை எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. இதனுள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிங்கும் இருக்கும். இது அமேசானில் வாங்கினது தான். இங்கே லைட்டாக முடிச்சு விழுந்துருக்கு. உள்ளே போட்டு வச்சிட்டோன்னா கருக்காது. ஒரு 3-4 வருஷம் இருக்குது வாங்கி. இன்னும் அழகாக இருக்குது. சரி, அதனால் ஏதாவது நம்ம ஃபேன்சியாக ஜிகுன்னு பார்ட்டி வேறு மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டோம்னா இது நல்லா சூட்டபிளாக இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மேக்கப்பு, ஸ்கின் கேருக்கும் இந்த டைம் இது போதுன்னு நினைக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப் லைனர். ஸோ லிப் லைனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன்னு கேட்டால் சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து மூட பொறுத்து தான். ஸோ அதனால் லிப் லைனர் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பட் மமா எர்த்தோட லிப்ஸ்டிக்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அதுலேயும் வந்து நியூட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எங்கேயும் வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு எடுத்து போட்டு போன திங்ஸ் எல்லாமே உள்ளதாக வச்சுருக்கேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற லிப் ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து இவ்வளோ தான். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப் பாம் ஸ்கின் கேர் ஐட்டத்தில் வந்துருவது. இது வந்து ஆல்ரெடி ஒரு டப்பா யூஸ் பண்ணிட்டேன். இது 2, இது வந்து 3 இப்போ புதுசாக வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் என்ன கேரி பண்ணுறோமோ அதில் போட்டுக்குவேன். ஏன்னா அடிக்கடி லிப்ஸ் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். மார்னிங் வந்துச்சு பார்க்கும்போது லிப்ஸ் வந்து நல்லா ப்ளம்பியாக தெரியும் இது யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இது வந்து நம்ம கொண்டு போகிற பேக் வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்ச நாள் டே டைமில் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர். அந்த ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடுவோம்ல சின்ன வயசில், ஸோ அந்த ஃப்ளேவர் இருக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணுறது. அந்த ரோலில் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக எடுத்துப்போம். இதுவும் ஹேண்ட்பேக்லேயே எடுத்துப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் லிடிஜ் லிப் மாஸ்க் வந்து கையில் தொட்டு போகணும். இது வந்து ரோல் ஆன் மாதிரி இருக்காருன்னு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ், இங்கே பாருங்கள் லிப்ஸ்டிக்கோட கிளாஸ் போட்டு உள்ள ஒட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட தான் லிப் கிளாஸு. ஸோ ரொம்ப மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற லிப்ஸ்டிக் பிடிக்கலன்னா இது மேலே அந்த லிப் கிளாஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு வீடியோவில் கூட வந்து என்ன வீடியோ, பக்ரீத் கெட் ரெடி வித் மீ வீடியோவில் கூட இந்த லிப் கிளாஸ் கேட்டிருந்தீங்க. இது நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக, அந்த மாதிரி ஃப்ளேக்கியாக இல்லாமல் லிப்ஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மெட்ச் ஆகி ஒரு மாதிரி ஷைனிங்காக அந்த ஒரு ஆயிலினஸோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது மமா எர்த்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் நியூடு, கார்னேஷன் நியூடும். ஸோ இன்றைக்கி வந்து கார்னேஷன் நியூடு மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, மார்ஷோட லிப்ஸ்டிக்குமே எல்லாமே நல்லா இருக்குது. அளவுக்கு டார்க்கான இதுவும் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த 3ம் 2ம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது 2 மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு லிப்ஸ்டிக் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட வாவ் கம்ஃபி மேட்டு. இதுவும் வந்து நியூட் ஷேட் தான், எல்லாமே நியூட் ஷேட் தான், பார்த்தாலே தெரியும். பட் எந்த நேரத்தில் நம்ம எது யூஸ் பண்ணணும் தெரியாது. சம்டைம்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிடுவேன். அண்ட் இது இல்லாமல் ரொம்ப லைட்டர் வெர்ஷனாக இருக்கிறதுக்காக இந்த லாக்மியோட 925 இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 925ல் பிரஷ் வெல்வெட் இந்த ஷேட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லிப்ஸ்டிக் மட்டும் தான் நம்மக்கிட்ட ஓவராக இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இதை போட்டு அப்படியே கழிச்சு கடைசியில் ஒன்று கொண்டு வருவேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுனால தான். ஏன்னா அங்கே போயிட்டு நான் என்ன விட்டுட்டு போனேனோ அதுதான் எனக்கு வேணும்னு தோணும். அதனால் ஸோ காஜல் வந்து பார்த்திங்கன்னா ஜூடியோ, கே பியூட்டி 2மே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜூடியோவோட அந்த ஐலைனர் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். மெப்ளினோட ஐலைனர் இருக்குது, ஆனால் என்னமோ தெரியல இது ட்ராவல் ஃப்ரெண்டில் என்ன தெரியல, ஒரு தடவை ஸ்பில் ஆயிடுச்சு. சார் அதுலேருந்து இதை எடுத்துகிட்டு போகிறதில்ல. இதுதான் வந்து நமக்கு பொட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் ஷிம்மர் தான். பட் நான் மோஸ்ட்லி பொட்டு வைக்கிறது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெடி நெல் பாலிஷ்லாம் போட்டு தான் இருக்கேன். அதனால லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நமக்கு இது வேணாம் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் வந்து ஒரு
நெயில் பாலிஷ் ரிமூவரும் இந்த ஒரு நியான் கலர் நெயில் பாலிஷும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஸோ இந்த கலர் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு பெர்ஃப்யூம் அலர்ஜி இருக்குது, அதனால ஒரு குட்டி பெர்ஃப்யூம் இதுக்கு தேவைப்பட்டா. ஆனால் இந்த ஜவாது வந்து எடுத்து வச்சிருக்கேன். பெர்ஃப்யூம் போட்டுக்கோங்க பக்கத்தில் வந்தாலும் எனக்கு எதுவும் செய்ய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அலர்ஜி ஆயிடுச்சு. இது வந்து ஆல்ப்ஸ் குட்னஸ்ன்னு போட்டிருக்கல, ஆனால் ஆக்சுவலி இது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் மாஸ்க் உள்ளே எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்குவாட்ச்கஃபோட ஸ்பா ஹேர் மாஸ்க்கு. அதாவது நம்ம கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக இருக்கும் முன்னாடி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்ளை பண்ணிட்டு பண்ணோன்னா கொஞ்சம் சில்கியாக ரொம்ப கண்டிஷனிங்காக இருக்கும் ஹேர். ஸோ அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் டைம் இருந்தால் அது போட்டு குளிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வாட்ச் மற்றபடி ஜுவல் அது இதெல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கல. இது வந்து ஃபாசிலோட இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எம்கஃபேனோட இந்த பாடி பட்டர், ஏன்னா இது வந்து வீட்டில் இருக்கப்போ கூட நம்ம இருந்துக்கலாம். அது இப்போ ரீசெண்டாக தான் வந்து நான் வேக்ஸ் பண்ணியிருந்தேன், அதனால ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். ஸோ இந்த பாடி வேக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். இதை வேறு பேக்கில் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரீக்ஸோட சீரமும் ஓலாப்ளெக்ஸோட பாண்டிங் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். இன்னும் ½ பாட்டில் இருக்குது, முடிச்சுட்டு ரிவ்யூ தரேன். அப்புறம் ஸ்கின்னுக்கு நான் பண்ணுறது 2 விஷயம் தான், மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன். இல்லை டோனர் அப்பப்போ ஆட் பண்ணுவேன். டோனர் இப்போ எடுத்துகிட்டு போல. ஸோ மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் தான். ஆனால் இது வந்து ஃபாக்ஸ்டெயிலோடது வேணாம்னு சொல்லிட்டு செராவேயோட தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ட்ரீ ஈக்குவலோட இந்த சன்ஸ்க்ரீன் தான் எடுத்து வச்சிருக்கேன். நேசரமிட் சீட் மாஸ்க் வந்து கொஞ்சம் க்ளோ கொடுக்கும். அண்ட் இது வந்து கொலாஜன் சீட் மாஸ்க்கு. சரி, நான் போட்டால் கண்டிப்பாக என் ஹஸ்பண்டும் இல்லை என் பையனும் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சீட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மெயினாக ரேசர் ஒன்று எடுத்து வச்சுப்போம் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் மினிட் க்ளோ தரதுக்கு வந்து சன்ஸ்க்ரீனுக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் முன்னாடி ஹயாலி ஜெல் அப்ளை பண்ணுறது. ஐயோ, நான் ஒரு ரீசெண்ட் வீடியோவில் கூட பார்த்தேன், இதுவும் அந்த ஆக்ஸும் இல்லாமல் வாழவே முடியாதனால எப்பயுமே தலைவலி கேஸ்னா. ஸோ அதனால் இது எல்லா பேக்லேயும் ஒன்று வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த தலைவலி வர பதட்டத்தில் அது தேடி கிடைக்கலன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதனால் அங்கங்கே போட்டு வச்சுக்கிறது. பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃபில்லே ஆயிருக்கு. அவ்வளோதான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த கபோக் இது இந்த இடத்துலலாம் வந்து கேப் நிறையா இருக்குல்ல, எனக்கு ஹேர் ரொம்ப கம்மி, நிறைய அந்த இடத்துல வந்து பால்னஸ் தெரியும். ஸோ அதுக்காக இந்த கபோக்கியோட இந்த பவுடர் எடுத்து வச்சுட்டு இது எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த வாஷ் பேக்கில் வந்து இந்த ரேசர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஹோட்டல்லாம் போகும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாம்பூ இதெல்லாம் தருவாங்களே, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த ஷாம்பூ வேணாலும் நம்ம க்ளீன் பண்ணி கீழே ஊற்றிட்டு இந்த டப்பாவை வச்சுட்டு நம்மளோட ஷாம்பு எடுத்துகிட்டு போயிடலாம் 1 டேக்கு. ஸோ அதெல்லாம் மாற்றி நம்மளோட எடுத்து வைக்கணும். பட் இன்றைக்கி நான் அதெல்லாம் பண்ணல, ஏன்னா லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது இதில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் எல்லாம் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் ஹஸ்பண்டோடது என்னோடது. இது அவசரத்துறதுக்கு தெர்மாமீட்டர் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு ஃபேஷியல் ரேசர் இருக்குது. அண்ட் இது ஹஸ்பண்ட் ப்ரஷ்ஷு என்னோடது, பையனோடது மட்டும் எடுத்து உள்ளே போட்டுடணும். இதுதாங்க எப்பயுமே ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து 4 வச்சுக்கலாம். ஷாம்பூ, கண்டிஷ்னர், பாடி வாஷ், என் பையனோட ஷாம்பு எப்படி வச்சுருப்பேன். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து இது எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃபுல்லாக தீர்த்து தான் கொண்டு வந்தேன் ஷாம்பு. அதனால் ஷாம்பு மட்டும் ரீஃபில் பண்ணிவிட்டு இதவே உள்ளே வச்சுக்கலாம். பட்ஸு, நெயில் கட்ரு, எங்கே போனாலும் வந்து நமக்கு பட்ஸ் இல்லைன்னா தூக்கம் வராது. அதனால் பட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட் எங்கேயோ போகும்போதே எடுத்து வச்சுருக்கேன். இந்த விட்டமின் சி க்ளோ இந்த தடவையும் இதிலே ஃபேஸ் வாஷும் வச்சுருக்கேங்க. இது ஃபைன். ஸோ இதுலேயே நம்ம எல்லாத்தையும் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் வச்சுருவோம். அப்புறம் இதை ஷாம்பு ஃபில் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து நேசரமை க்ளோ மாஸ்க் மட்டும் வைக்கலாம். இதுக்கும் இந்த ரேசர் இருக்கட்டும், ஐலைனர், இந்த மாஸ்க்கு, இது ஹேர் சீரம், சன்ஸ்க்ரீன் அங்கே இருக்கட்டும். அப்புறம் வந்து என்னோட இன்னொரு செட்டு ஸ்பெக்ஸு ரெடி. டைம் வந்து ஸ்கின் டாக்டர் காஸ்மெட்டாலஜி கன்சல்ட் பண்ணேன். அவங்க அண்ட்ரையில் போட சொல்லி கொடுத்தாங்க. நான் போடுறதே இல்லை, இன்னும் வேணால் போடுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது ப்ராப்பராக வீடியோ மாதிரி இருந்துச்சான்னு தெரில. ஸோ அப்கமிங்கில் வந்துட்டு இனிமேல் இது சக்ஸஸாக ஷேர் பண்ணிட்டேன்னா அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வ்ளாக்ஸ் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான மீட் பண்ணுறேன்.